ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 3ஆம் தேதி, நாளை ஜூலை 4ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 9105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து வெள்ளியோட விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்று காலையில் 8 மணி நிலவரத்தில் நம்ம வீடியோ போட்டிருந்தப்போ சொன்னப்போ இன்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் அதிகரிச்சிருந்ததுங்க. அடுத்தது வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் 1 ரூபாய் அதிகரித்து 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. மதியம் நம்ம போட்டிருந்த வீடியோவில் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு அப் அண்ட் டவுன் இல்லை. ஆனால் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு சாதகமாக, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குது 30 பைசா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் தொடர்ந்து தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இரவு தங்கத்தோட விலை சர்வதேச லெவல்லே குறைஞ்சிருக்குங்க. இப்போ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச லெவல்லே தங்கத்தோட விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 பைசா நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ரெண்டுமே நமக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குது நாளைக்கு விலை குறைவதற்கு. அதனால் பார்த்திங்கன்னா தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 9105 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அந்த விலையிலிருந்து கிராமிற்கு நாளைக்கு எவ்வளோ குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் தொடர்ந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக தங்கத்துறை விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலையும் நம்மளுக்கு தங்கத்துறை விலை குறைஞ்சிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு 20 பைசா. அதனால் நாளைக்கு கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை, இன்று வெள்ளியோட விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. முன்னதாக 122 ரூபாய் அப்படிங்கிற புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளி. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு 119 ரூபாய்க்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் 121 ரூபாய்க்கு வந்திருக்குங்க. நாளைக்கு வெள்ளியோட விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் வெள்ளியோட விலை 1 ரூபாய் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் இருக்கிறதன் காரணமாக அந்த 1 ரூபாய் நம்மளுக்கு அதிகரிக்காமல் இருப்பதற்காக தான் இருக்குங்க. அதனால் இன்னைக்கத்த விலை, அதாவது இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்க்கும் பொழுது வெள்ளியோட விலை இன்னைக்கத்த விலை அதாவது 121 ரூபாயிலே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. ஸோ நாளைக்கு தங்கத்துறை விலை கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது நிலவி வருது. வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே 121 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறையாவே இருக்குது நாளைக்கு காலையில் வரைக்கும். அதனால் அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.